என்னை பார்த்துனே எழுந்திரிச்சு ஓடுறீங்க. பிடி பீரியட் முடிஞ்சோம். இன்னும் என் கிளாஸ் பார்க்காம இருக்கீங்க 2 பேரும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. விளையாண்டுட்டு இருந்தீங்க. சரி வாங்க உங்களை போட்டு போகிறேன். கிளாஸ் டைம் கிளாஸுக்கு போகணும், ஓகேவா? வெளில ஆடிட்டு இருக்கக்கூடாது. பிடி பீரியட் வந்தால் பிடி பீரியட் டைமில் தான் விளையாடணும், புரிஞ்சா? இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது. கிளம்பு, ஓடு, போங்க, சீக்கிரம் போங்க, போங்க போங்க போங்க. உன்னை கூப்பிட்டு நானும் சேர்ந்து மாட்டிக்கிட்டேன்டா. திருமண் சார் இருக்கிறாருங்களா? உள்ளதான் இருக்கேங்க சார். நீங்கள்? நான் இங்கே ஸ்டேஷன் புதுசாக வந்து போலீஸுங்க சாரை பார்க்கணும். சரி ஓகே, இருங்க பாருங்க. இது HM ரூமா? ஆமாமா. வா. யாரையா HM? சொல்லுங்கம்மா. பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க. நீங்க கேட்க மாட்டீங்களா? யாரா தம்பி அடிச்சாங்க? பிடி சார். சார் பிடி சாரா? ஏமா பையன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அதுக்கு லேசா அடிச்சிருப்பாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி வரீங்க? லேசா அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இப்படி அடிச்சிருக்காங்க, நீங்களே கேட்க மாட்டீங்களா? இப்படியேதாம்மா எல்லாரும் வீட்லயும் செல்லம் கொடுத்து இப்படி பையன் ஸ்கூல்ல அடி வாங்கிட்டானா உடனே வந்துட்டு கையை பிடிச்சிட்டு ஓடி வந்து சப்போர்ட் பண்றதுனாலதான் இன்னைக்கு எத்தனை பேர் சமூகத்துல ஒரு சீடு கெட்டுக்கு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அடிக்கிறத அடிச்சு போட்டு வேக்கான தப்பாரு எப்படின்னு பையன் கையை எப்படி சிவந்திருக்குன்னு பாத்தீங்களா? இருங்க இன்னைக்கு எங்க உடைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறேன்னு பாருங்க. நாங்களாம் அடிச்சா அறிவுதாமா வளரும், நீங்க அடிச்சா அன்பு வளரும். பிள்ளைகளை கண்டிச்சு வளர்த்தாதான் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். சார். எஸ் வாங்க சார், உங்களை பார்க்கறதுக்கு புதுசாக அந்த போலீஸ் அதிகாரி வந்திருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வர சொல்லட்டுங்களா? இன்னும் இவங்க நிறைய பேர்த்து அடிப்பாங்களாட்டு இருக்கு. போலீஸ் எல்லாம் தேடி வந்திருக்க மாட்டிருக்கு. ஓகே சார், வர சொல்லுங்க. சரிங்க சார், வர சொல்லுங்க. நான் கமின் சார். வாங்க சார். சொல்லுங்க சார். நிர்மல் சார். சார் சார் என்ன சார் நீங்க போய் என் காலில் விழுந்துட்டு என்ன சார் நீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். இல்லைங்க சார், யாருங்க சார் நீங்க? என்னை அடையாளம் தெரியுதுங்களா? நீங்க அடிச்ச ஒவ்வொரு அடியினாலதான் நான் இன்னைக்கு பெரிய ஆளா வந்து நம்ம ஊருக்கு இப்போ காவல்துறை அதிகாரியே வந்திருக்கிறேன், கான்ஸ்டபிளா. அடடா டே ரமேஷ். நல்லா இருக்கு ரமேஷ், நல்லா இருக்கு ரமேஷ். உண்மையாலுமே ரொம்ப பெருமையா இருக்குடா. ஏன்னா என்கிட்ட படிச்ச மாணவன் இந்த அளவுக்கு ஒரு ஆளா வந்து நிக்கிறான் மீது ரொம்ப பெருமையா இருக்கு. அது சரியான சமயத்துல என் பேரை காப்பாத்துற மாதிரி அது நின்ன பாரு. இந்த வருஷத்துல உங்களுக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கணும்னு என்னோட வாழ்த்துக்களுங்க சார். ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, இந்த பொன்னாடை உங்களுக்கு போடணுங்க சார். எனக்கு ரொம்ப ஆசையில் வந்தேன். தாராளமா. நல்ல ஒரு உண்மையாலுமே சொல்றேன், ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு மாணவனை நான் கொண்டு வந்திருக்கேன் மீது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இன்னும் நீங்க நிறைய மாணவனை உருவாக்கணுங்க. இந்த நாடு பெருமை சேர்க்கிற நிறைய மாணவன் உங்க உருவாக்கணும். கண்டிப்பா உருவாக்க வேண்டாம் தம்பி, கண்டிப்பா உருவாக்குவேன். சரிங்க சார். நீ ஏதாவது குறும் பண்ணிருப்ப, அதனால தான் அவங்க அடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட படிச்சவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல. இனிமே நல்லா படி. சாரிங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. என் பையன் ஏதாவது குறும் பண்ணிட்டு அந்த பாசத்துல நான் சொல்ல உங்களை தண்டிச்சுட்டேன். பரவாயில்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்க வந்துட்டு நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க வாட்டுக்கு இப்படி கூப்பிட்டு வந்து என்னைக்கு நிக்காதீங்க, சரிங்களா? பையனுக்கு நாங்க பொறுப்பு. டேய் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், சரியா? எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு அப்பா அம்மா நான் கூப்பிட்டு வரேன்ட்டு வந்துட்டு இருக்காத, சரியா? கேள்விப்பட்ட நீ நல்லா படிக்கிற பையன் தான்டா, சரியா? நல்லா படிப்ப, பாத்துக்கலாம் விடு. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி.